Morning children, now everybody take your science book page number 79. Take page number 79. Importance of physical exercise. அதாவது exercise means உடற்பயிற்சி. அந்த physical exerciseோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, parents teachers meet is going on in Sheila school. ஷீலாவோட ஸ்கூலில் என்ன போயிட்டு இருந்தது? parents teachers meeting. as her parents are out of the town. அவங்களோட பேரண்ட்ஸ் எங்கே இருந்தாங்க? டவுனில் இருந்தாங்க. her grandfather attends the meeting. யார் அந்த மீட்டிங்க்கு வந்தாங்க? grandfather. he is a retired army person and even the age of 90. அவர் யார் அப்படின்னா ரிட்டையர்ட் ஆர்மி பர்சன். ஆர்மிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவருக்கு ஏஜ் 90. he does all his work by himself. அவரோட எல்லா வேலைகளையும் தன்னுடைய எல்லா வேலைகளையும் தானே செய்கிறாரு. everyone in the meeting wonders what is the secret behind his good health. அதாவது இந்த தாத்தாவுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்குது, அதாவது இந்த குட் ஹெல்த்துக்கு என்ன சீக்ரெட். அண்ட் தே ஆஸ்க்டு ஹிம் ஃபார் ஹிஸ் சீக்ரெட். அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டாங்க. grandpa replied that he avoids junk food. grandpa என்ன சொன்னாங்க? அந்த தாத்தா என்ன சொன்னாங்க? ஜங்க் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட். ஓகே, நெக்ஸ்ட். அண்ட் டேக்ஸ் ஹெல்த்தி அண்ட் ஃப்ரெஷ் ஃபுட்டு. அதாவது என்ன மாதிரி ஃபுட் சாப்பிடணும்? ஃப்ரெஷ் ஃபுட்டு. ஓகே, யூ ஈட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ். ஓகே, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். he does physical exercise like walking, running, jogging and yoga. அந்த தாத்தா என்னெல்லாம் பண்ணாங்க? 90 வயசுலேயும் வாக்கிங், ரன்னிங், ஜாக்கிங் அண்ட் யோகா இது எல்லாமே பண்ணாங்க. ஓகே, நம்மள என்ன பண்ணணும்? டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே, எப்பவும் டோன்ட் வாட்ச் டிவி ஃபார் எ லாங் டைம். ஓகே, ரொம்ப நேரம் நினச்சிக்கூடாது. உட்காந்த இடத்துலையே இருந்து டிவி பார்க்கக்கூடாது. யூ டூ எக்ஸசைஸ் எவ்ரி டே. ஓகே, டெய்லி நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். ஹி அட்வைஸ் ஆல் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் டு டூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி. அந்த தாத்தா என்ன அட்வைஸ் பண்ணாங்க? டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் டிசீசஸ். அதாவது சில டிசீஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. டிசீசஸ்னால் நோய்கள். சரியா? சில நோய்கள் வராமல் நம்மளை பாதுகாக்குது. பேலன்ஸ் அவர் பாடி வெயிட். நம்மளோட பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவுது. பேலன்ஸ்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. ஸ்ட்ரென்தன் அவர் மசில்ஸ் அண்ட் போன்ஸ். மசில்ஸ்னால் தசைகள். போன்ஸ் மீன்ஸ் எலும்புகள். நம்மளோட தசைகளையும் எலும்புகளையும் நினச்சிது ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்க உதவுது. இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன், அதாவது ஜீரண சக்தியை அதிகப்படுத்துது. இம்ப்ரூவ் ஸ்லீப் குவாலிட்டி. நம்ம தூங்கக்கூடியதை அதாவது நம்ம தூங்கணும் அப்படின்னா அதை என்ன செய்யலாம்? நல்ல எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தூங்கும்போது ரொம்ப நல்லா என்ன செய்யும்? தூங்க முடியும். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் அவர் எனர்ஜி லெவல். நம்மளோட எனர்ஜி லெவலை என்ன செய்யும்? இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம எப்போவும் எப்படி இருப்போம்? ஆக்டிவாக இருப்போம். இம்ப்ரூவ் ஸ்கின் ஹெல்த். அதாவது நம்மளோட ஸ்கின் எப்படி இருக்கும்? ஹெல்த்தாக இருக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னா. பூஸ்ட்டு பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெமரி. நம்மளோட ஞாபக சக்தியை அதை அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? இது எல்லாமே நம்மளோட எக்ஸசைஸ்னால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். சில நோய்கள் வராமல் நம்மளை பாதுகாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சுகரெல்லாம் என்னது? வாக்கிங் போனால் வராதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சில நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு
மசில்ஸ் போன்ஸ் இதெல்லாம் என்னது ஸ்ட்ராங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதாவது ஜீரண சக்தி செயல்படுது. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்கின் வந்து ஹெல்த்தாக இருக்குது. ஸ்கின் எப்படி ஹெல்த் ஆகும்? சிலர் வந்து ரொம்ப அதிகமான ஏஜ் ஆனால் கூட அவங்களோட ஸ்கின்னில் என்னது இந்த சுருக்கங்கள்லாம் வராமல் இருக்கும். கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணோன்னா. சரியா? நெக்ஸ்ட்டு நம்மளோட மெமரி பவரை அதிகமாக்குது. இது எல்லாமே நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன்? இந்த லெசன் உனக்கு புரிஞ்சுதா? ஓகே, now everybody take your book, take page take next page. Next page எடுத்துக்கோங்க. page number 80. Find and circle the words related to fitness. Find and circle the words related to fitness. First sleep. Sleep எங்கே இருக்கோ நம்ம அதை என்ன செய்யணும்? சர்க்கிள் பண்ணணும். Now first one is sleep. எல்லாரும் இதே மாதிரி சர்க்கிள் பண்ணுங்க. sleep. Next energy. Next healthy. Healthy. Next run. Yoga. Okay, take next. Fill in the blanks. Fill in the blanks. First one, we should wash our hands dash playing out. We should wash our hands playing out. எப்போ நம்மளோட கைகளை கழுவணும்? வெளியே போகிறதுக்கு முன்னாடியா வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா? பிஃபோர் ஆர் ஆஃப்டர்? வெரி குட். ஆஃப்டர். we should wash our hands after playing out. நம்ம வெளியில் விளையாடிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட கைகளை என்ன செய்யணும்? கழுவணும். intestinal worms cause anemia. intestinal worms means புழுக்களால் என்ன நோய் வருது? anemia. Next third one, eating is for health. என்ன சாப்பிட்றது நமக்கு நல்லது? fruits. Next dash improves our brain function. இது நம்மளோட brain functionை improve பண்ண ஹெல்ப் பண்ணுது. doing exercise. doing exercise. if someone's touch hurts you then it is a யாராவது உன்னை தொடும்போது உனக்கு வெறுப்பாக இருந்ததுன்னா அது என்னது? பேட் டச். அது என்ன டச்? பேட் டச். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், டேஷ் இஸ் த வேர்ட் யூஸ்டு டு ரெஃபர் த டிசேபிள்டு பர்சன். அவங்கள எப்படி சொல்லணும்? ஹேண்டிகேப்டுன்னு சொல்லணுமா இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் அப்படி சொல்லணுமா? என்ன சொல்லலாம்? டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னது? we should wash our hands after playing out. after playing out. intestinal worms cause anemia. புழுக்களால் என்ன நோய் வருது? anemia. eating fruits eat good for health. நம்ம பழங்கள் சாப்பிட்றது நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது. அப்புறம் டூயிங் எக்ஸசைஸ் இம்ப்ரூவ்ஸ் அவர்
பிரெயின் ஃபங்க்ஷன், நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனை எது அதிகமாக்குது? எக்ஸசைஸ். இஃப் someone's touch hurts you, then it is a bad touch. Okay. Differently abled is the word used to refer to the disabled person. Okay. Now everybody take your class work. Take your class work note. Write lesson 1. My body. என்ன எழுதணும்? My body. Answer the following questions in a few words. Answer the following questions in a few words. A N S W E R. Answer the T H E. The following. F O L L O W I N G. Following questions. U U E S T I O N. Questions. In I N. In. A few. F E W. Few words. W O R D S. Words. Answer the following questions in a few words. First question. What are the effects of open defecation? What? Say and write. Write neatly. சொல்லி சொல்லி என்ன செய்யணும்? எழுதணும். W H A T. What? R A R E. R. The. T H E. The. Effects. E F F E C T S. Of. O F. Of. Open. O P E N. Open defecation. D E F E C A T I O N. Next answer. The effects of open defecation are the. T H E. The effects. E F F E C T S. O F. Of. Open. O P E N. Open defecation. D E F E C A T I O N. Defecation. R A R E. R. First one என்னது? Waterborne diseases. W A T E R. Water. B O R N E. Borne diseases. D I S E A S E S. Waterborne diseases. Diseases caused by insects carrier. அதாவது மேம் எப்படி ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் லைனில் எழுதிக்கும், அதுக்கப்புறம் அடுத்த லைனில் எழுதணும். சரியா? சேர்த்து எழுதக்கூடாது. டிசீஸ்.
diseases. Caused, caused, caused by, by insects, insects, insects. Carrier, carrier, carrier. Next, third one is pollution. 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 Have you written? You write neatly and write fast. Okay, say and write. அதாவது நீ சொல்லி சொல்லி எழுதணும், வேகமாக எழுதணும், கரெக்டாக எழுதணும். ஓகே, நீட்டாக எழுதணும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். ரைட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாத்திங். அதாவது நம்ம குளிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது. WRITE, write the, THE, the benefits, BENEFITS, benefits of, of bathing, BATHING, bathing. Write the benefits of bathing. The benefits of bathing are the, THE, the benefits, BENEFITS, benefits of, of bathing, BATHING, bathing are, ARE. என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? cleanses the body. first one is cleanses the body. நம்மளோட பாடி க்ளீனாக இருக்குது. CLEANSES, cleanses. The, THE, the body, BODY, body. Cleanses the body. Next, second one, removes dirt and odor. REMOVES, removes dirt, 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 and and ODOUR, order. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டேட்னா அழுக்கு, தென் பேட் ஸ்மெல், இதெல்லாம் போக்குது. ப்ரொடெக்ட்ஸ் ஒன் செல்ஃப் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. PROTECTS, ஒன் செல்ஃப், ONESELF, oneself. From, FROM, from infections, INFECTION, infections. Improve blood circulation, நம்மளோட blood circulation அதிகமாக்குது. IMPROVES, improves blood, BLOOD, blood circulation. CIRCULATION, blood circulation.
Okay children, remaining question answer we will write in the next class. அடுத்த கிளாஸில் நம்ம மீதி இருக்கக்கூடிய question answers எல்லாம் எழுதுவோம். Okay, now you read this lesson. Okay, don't waste your time, you read the lesson. அந்த லெசன்லாம் என்ன செய்யணும், ரீட் பண்ணணும். Bye children.